கியோரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. இடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் காண போயிட்டேன். பட் இன்னைக்கு வந்து உங்களோட மீண்டும் இணையணும்னு எப்படியாவது முயற்சி பண்ணி I've tried to find some time to connect with you. சரி, இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சில பேர் சொல்கிறீங்க என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது you feel motivated and you feel good about feel more positive, right? So 1000 பேர் பார்க்குறீங்களோ, 10,000 பேர் பார்க்குறீங்களோ, 100,000 பேர் பார்க்குறீங்களோ, யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையில் என்னோட வீடியோ ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்குன்னா அது என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இன்னைக்கோட வீடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலத்தை பற்றி பேச போகிறேன். இந்த பிரபலம் வந்து என்னங்க டொனேட் பண்ணுறதே டொனேட் பண்ணுறாரு, இப்படியா கம்மியாக டொனேட் பண்ணோம் அப்படின்னு உங்களை வியக்க வைக்கும் ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். நடந்தது என்ன பார்ப்போம். இன்னைக்கு நான் பேச போகிறது ஒரு இந்திய பிரபலம் பற்றி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய நன்கொடை வழங்க போகிறேன், நான் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ண போகிறேன், ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு நான் வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காருன்னா, யாரெல்லாம் உங்களுக்கெல்லாம் தேவை உணவு தேவையோ நீங்கள் வந்து மாவு வந்து எங்ககிட்டேருந்து எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு மாவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவு என்னென்னா சாதாரண மாவு. அந்த மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 500 கிராம் இல்லை ஒரு கேஜி இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த ஸ்லம் ஏரியாவில் வாழ்கிற குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உணவுன்றது வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு கேஜி மாவு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கு அவங்க யூஸ் பண்ணால் கூட அது பத்தாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 5 கிலோ 10 கிலோ கொடுக்குற இடத்துல இந்த பிரபலம் ஒரே 1 கிலோ தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அதுவும் செம்ம கியூ, எல்லாரும் வந்து நின்றுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஏரியாவில் உள்ள பல பேர் என்ன நினச்சாங்கன்னா, 1 கிலோக்காக நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து மணிக்கணக்கில் நான் வந்து க்யூவில் நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போகணும், இது தேவையான்னு நினச்சி நிறைய பேர் வரலைங்க. ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த மாதிரி ஒரு டொனேஷன் இருக்குதுன்னா தேவையானவர்கள் வருவாங்க. அதே நேரத்தில் சில பேர் வந்து நம்மளும் போய் எடுத்துக்கலாமே அப்படின்னு இருக்கிறவங்க கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வரேன்னு நினைச்சவங்கலாம் பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு வரல. ஆனால் வந்த சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா க்யூவில் நின்று இருக்காங்க. க்யூவில் நின்று அந்த 1 கிலோ மாவை அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாவை வச்சாச்சும் என்னோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 வேளையாச்சும் நான் சாப்பாடு போடுவேன், அப்பயாச்சும் அவங்களோட வயிறு நிரம்பும் அப்படின்னு நினச்சி க்யூவில் பல மணி நேரம் நின்று அந்த 1 கிலோ மாவை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு பிரபலம். தான் வந்து நன்கொடை பண்ணுறேன், நான் வந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ க்யூவில் நின்று வாங்கிட்டு போனவங்க வீட்டில் போயிட்டு அந்த மாவை எடுத்து வச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாவை திறக்கிறாங்க. ஒரு சப்பாத்தி போடுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ரொட்டி பண்ணுறதுக்காக இருக்கலாம். அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. மாவை ரெடி பண்ணுறதுக்காக அந்த மாவை திறந்து பார்த்தா அது உள்ளுக்கு வந்து 15,000 ரூபாய் ரொக்க பணம் இருந்தது. ஸோ வித்தியாசமான ஒரு நன்கொடையாக இது உங்களுக்கு தெரியல? மாவு, அதாவது அத்தியாவசிய தேவை ரொம்ப தேவைப்படுறவங்க மட்டும்தான் அந்த க்யூவில் வந்து நிற்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் பணம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக 1 கிலோ மாவுன்னு சொல்லி அந்த மாவில் வந்து ஒவ்வொரு பேக்கெட் மாவுலையும் 15,000 ரூபாய் வைத்து நன்கொடை செய்தவர் வேறு யாரும் கிடையாது, அமீர் கான். ரைட்? வித்தியாசமான ஒரு ஐடியா. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கியானு ரீவ்ஸ், இவர் வந்து ஹாலிவுட்டில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேட்ரிக்ஸ் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாருங்க. ஆனால் இவரோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் தான் அவர் வாழ்கிறாரு. அவர் ஒரு பைக் வச்சுருக்காரு. ஆனால் நிறைய நேரங்களில் வந்து பொது சேவைகளுக்காக, அதாவது பப்ளிக் சர்வீஸ் பஸ்ஸஸ், ரைட், பப்ளிக் பஸ்ஸஸ் தான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. அவரோட பயணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான லைஃப். மேட்ரிக்ஸ் படத்திற்கு அவருக்கு கிடைச்ச கோடிக்கணக்கான சம்பளத்தில் வந்து அதில் 3/4 வாசியை வந்து அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு அவர் தானம் பண்ணார். இந்த மேட்ரிக்ஸ் படம் இவ்வளோ பிரபலமானதுக்கு முக்கிய காரணகர்த்தார்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி
அந்த பணத்தை டொனேட் பண்ணார். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன். ஹாலிவுட்டில் இருக்கிறவர் இவ்வளோ ப்ரைவேட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை பற்றி நிறைய பிரபலப்படுத்திக்க மாட்டார். சிம்பிளான வீடு, சொந்த வீடுன்றது கூட கிடையாது. சம்பாதிக்கிற நிறைய பணத்தை அவர் வந்து டொனேட் பண்ணிடுவார், தானம் பண்ணிடுவார். ஆனால் இவரோட வாழ்க்கை கதை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து நிறைய சவால்கள். ஹி ஹேட் டிஸ்லெக்ஸியா, அதனால பள்ளிக்கூடத்தில் சரியாக படிப்பு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார். அண்ட் அவரோட அப்பா வந்து அவருக்கு 3 வயசு இருக்கும்போது குடும்பத்தை விட்டுட்டு அவர் போயிட்டார். அம்மா வந்து அவரையும் அவரோட கூட பிறந்தவங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சைல்ட்ஹுட்டே வந்து கொஞ்சம் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல். அவரோட சைல்ட்ஹுட் லைஃப் ஸ்டைல்ன்றதை விட அவரோட சைல்ட்ஹுட் அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரீவா ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1993 வந்து ட்ரக் ஓவர்டோஸ்னால அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் இவர் வந்து ரொம்ப காலம் காதலிச்சு ஒரு பெண்ணோட கோஹாபிட்டிங், ரைட்? அவங்களுக்கு வந்து அவங்களோட காதலி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. குழந்தை வந்து பிறக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காதலி வந்து டெலிவர் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் அ ஸ்டில் பார்ன் சைல்ட், ரைட்? அந்த குழந்தை வந்து இறந்து பிறக்குது. அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இருவராலையும் அந்த சவால்களை சமாளிக்க முடியாததுனால ஒரு காரணம்னு சொல்கிறாங்க, இருவரும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து அந்த காதலியை தான் வந்து காதலிச்சுட்டே இருந்தார். அவங்க பேர் வந்து ஜெனிஃபர் சாய்ம், ரைட்? அவங்க அந்த ஜெனிஃபர் சாய்ம் வந்து அந்த குழந்தையை இழந்தது, கியானு ரீவ்ஸோட அந்த ஏற்பட்ட பிரிவு இதெல்லாம் இருந்தாலும் கியானு ரீவ்ஸோட அன்பு தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் வந்தது. ஆனால் அவங்க வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல, ஸோ அந்த குழந்தைய அவர் இறந்தது வந்து 1999 வந்து அந்த குழந்தை வந்து இறந்து பிறகுது. 2 வருடம் கழித்து அவரோட காதலி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அவருக்கு இது இன்னொரு அடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கூட பிறந்த தங்கை, அந்த தங்கைக்கு வந்து லுக்கீமியா, பிளட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. கடைசி வரைக்கும் அந்த தங்கைக்கு வந்து உறுதுணையாக இருந்து பார்த்துக்கிட்டது, ஒரு நர்ஸ் அப்படின்னு வைக்கிறத விட இவரே கூட இருந்து பார்த்துக்கிட்டது அது கியானு ரீவ்ஸ் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியானு ரீவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும் ஹிஸ் philanthropy, நிறைய நன்மைகள் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப அமைதியாக பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் அமீர் கானும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாச முறையில் நன்கொடைகள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் philanthropy பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சவால் இருந்தாலும், எஸ்பெஷலி கியானு ரீவ்ஸ் என்ன மாதிரி சவால் இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் மற்றவர்களுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ரொம்ப தான தர்மம் பண்ணி மிச்சத்தில் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. இதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.